தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கையில இப்ப 2 எக்ஸாம் இருக்குங்க. குரூப் 4 எக்ஸாம் ஜூன் 9ஆம் தேதி நடக்க போகுது. குரூப் 1 எக்ஸாம் ஜூலை 13ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 2 எக்ஸாம்லயுமே மேத்ஸ்ல 25 கேள்விகள் கேட்க போறாங்க. 25க்கு 25 எடுக்க வேண்டியது அவசியம். சரியா? சோ 25 அவுட் ஆஃப் 25 கேள்விகள் கன்ஃபார்ம். இந்த 2 எக்ஸாமே தட்டி தூக்க வேண்டியது அவசியம். இதுல குரூப் 1 ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் தூக்க வேண்டியது அவசியம். குரூப் 4 மொத்தத்தையும் தூக்க வேண்டியது அவசியம். குரூப் 1 பிரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் தூக்க வேண்டியது அவசியம். சரியா? சோ இந்த 2 எக்ஸாமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் இருக்க போகுது. அதாவது குறிப்பா மேத்ஸ் 25க்கு 25 எடுக்க வேண்டியது கன்ஃபார்ம் சொல்லிட்டேன். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேத்ஸ்ல குறிப்பா மேத்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா பிப்ரவரி மாசம் 2024 மேத்ஸ்ல பிப்ரவரி மாசம் 2024 ஏஏஓ எக்ஸாம் ஒரு எக்ஸாம் நடந்துச்சுங்க. அதுல கூடிய மேத்ஸ் கேள்விகளை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கேள்விகளை எல்லாத்தையுமே ஒன்னு ஷார்ட்கட்டு இல்ல ஆப்ஷனு இல்ல ஃபார்முலா வச்சு தட்டி தூக்கிடலாம். சரியா? ஒவ்வொரு கேள்வியும் நச்சுன்னு ஷார்ட்கட்டை இறக்குறோம், ஃபார்முலாவை இறக்குறோம், ஆப்ஷனை இறக்குறோம், தட்டி தூக்குறோம். சரியா? டைமை பேஸ் பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். 25 அவுட் ஆஃப் 25 மேத்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஜாம்பவனா இருக்கணும். ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஷார்ட்கட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும், கான்செப்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆப்ஷன் வச்சு எப்படி போறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சோ டைமை வேஸ்ட் பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. From a basket full of eggs, 20% of the eggs were broken and 25% of the eggs were reserved for the guest. The remaining 22 eggs were consumed by the family members. How many eggs were there in the basket? தமிழ்ல படிக்கிறேன். இதே கேள்வியை தமிழ்ல படிக்கிறேன். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்ன? இங்க பாருங்க, இந்த கேள்வியை நல்லா கவனிங்க. ஒரு கூடை இருக்கு, அந்த கூடை ஃபுல்லாவே முட்டை இருக்கு. சரியா? அந்த முட்டைகளின் எண்ணிக்கை என்னன்னு தெரியல. கடைசி அதை தான் கேட்கறாங்க. இந்த முட்டைகள் இருக்குல்ல, இந்த முட்டைகள்ல 20% முட்டை உடைஞ்சிச்சா, உள்ள 100% முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே சதவீதம்னாலே 100 தானே. உள்ள 100% முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 நான் சொல்றது நம்பர்ல இல்ல, பெர்சன்டேஜ்ல சொல்றேன், சதவீதத்துல சொல்றேன். சரியா? 100% முட்டை இருக்குன்னா அதுல 20% உடைஞ்சிச்சா, 25% விருந்தினர்கள் இருக்காங்களா, அதாவது கெஸ்ட், அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்களா. அப்ப மொத்தம் 45% முட்டைகள் 100% முட்டையில 45% முட்டை ஒன்னு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டது, அதாவது கெஸ்ட் வராங்களா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, இல்ல அப்படின்னா உடைக்கப்பட்டது. அப்ப 20 + 25 45% தனியா ஒதுக்கிடுங்க. அப்படிதானே கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின்ல. முட்டைகள் நிரம்பிய கூடையில 20% முட்டைகள் உடைந்து விட்டது. ரைட்டு. 25% விருந்தினர், அதாவது ஃபேமிலி கெஸ்ட் வருவாங்களா அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. மொத்தம் 45% ஒதுக்கிச்சு. அதை தூக்கி போடுங்க 40%. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது. இப்ப இங்க நல்லா கவனிங்க, 22ங்கிறது சதவீதம் இல்ல, நம்பர். சரியா? என்ன சொல்றாங்க பாருங்க, மீதம்ங்கறாங்க. மீதம் இருந்த 22 முட்டைங்கறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த கூடையில 100% முட்டையில 45% முட்டை ஒண்ணு உடைஞ்சிச்சு, இல்லனா கெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப ரிமைனிங் எத்தனை சதவீதம் இருக்கு? 100ல 45 கழிச்சா எத்தனை சதவீதம்? 55% முட்டை இருக்கா? நான் சொல்றது சதவீதத்துல சொல்றேன், நம்பர்ல சொல்ல. 100%ல 40% போயிடுச்சுன்னு வச்சுங்க. மீதி 55% இருக்கா முட்டைகள். இந்த 55% முட்டை அந்த பைக்குள்ள தானே இருக்க போகுது. அந்த 55% முட்டை யார் சாப்பிடுறா அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்காக, அதாவது குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிடுறாங்க. அதாவது அவங்களுக்கான முட்டைகள். அது எத்தனை முட்டைகள்? 22 முட்டைகள். அப்ப என்ன அர்த்தம்னா 55% முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்த்துட்டோம். கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு 22 முட்டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த 55% தானே இந்த 22 தெரியுது. கரெக்டா இல்லையா? சதவீதமா பார்த்தா 55%, அதே முட்டை எண்ணிக்கையா பார்த்தா 22. அப்ப 55%ங்கிறது 22. கரெக்டா? கேள்வி என்ன கேக்குறாங்க? மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை கேக்குறாங்களா? 100%ங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கலாமா? பாக்ஸ் மெத்தட்னு சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நீங்க எடுத்து பாருங்க, பாக்ஸ் மெத்தட்னு ஒன்னு சொல்லியிருப்பேன். இதுங்கிறது இதுனா, இதுங்கிறது என்ன, இப்படி வந்தாலே பாக்ஸ் மெத்தட். இந்த 55%ங்கிறது 22னா 100% என்னங்கிறது பாக்ஸ் மெத்தட்ல போடணும்னு சொல்லியிருப்பேன். எப்படி போடணும்? நான் இந்த மாதிரி எழுதிக்கணும், இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி எழுதிக்கணும். இதுனா இது, இதுனா என்னன்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு x is equal to x தானே கண்டுபிடிக்கணும். கிராஸா இருக்கிறது கீழே, கிராஸா இருக்கிறது கீழே, மீதி ரெண்டும் மேல, மீதி ரெண்டும் மேல. சரியா? கிராஸா இருக்கிறது கீழே, மீதி ரெண்டும் மேல. இது அப்படியே 11ஆல அடிங்க. 11 2 வாட்டி போகும், 11 5 வாட்டி போகும். இது 5ஆல அடிங்க, 5 20 வாட்டி போகும். சரியா? 20 × 2 40 முட்டைகள்ங்க. அப்ப கூடையில ஆரம்பத்துல எத்தனை முட்டைகள் இருந்திருக்கு? 40 முட்டைகள் இருந்திருக்கு. ஆன்சர் 40. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். சரியா? ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான், பார்க்கதா பெருசா இருக்கு.
கூடையில முட்டை இருக்கு, அதுல 45% முட்டையை ஒதுக்கி விட்டுணும், மீதி 55%. அந்த 55 தான் 22 முட்டை. மொத்த முட்டை என்ன? 100% என்ன? முடிஞ்சுச்சா? தட்ஸ் ஆல். ஓகே, சோ ஆன்சர் வந்து 40. அடிச்சு தூக்கிடலாம். அடுத்து 900 பாய்ஸ். அப்படியே இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இங்கிலீஷ்ல பாத்துங்க, பாஸ் பண்ணி தமிழ்ல படிக்கணும் அப்படியே, ஏன்னா டைம் லேட் ஆகும். ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் காண்க. இங்க பாருங்க, ஒரு தேர்வை வந்து 900 மாணவர்கள் எழுதுறாங்க, 600 மாணவிகள் எழுதுறாங்க. அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் கேட்கிறாங்களே, ஃபர்ஸ்ட் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம், அப்பதான் சதவீதம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்களேன், 900 பாய்ஸ் இருக்காங்க. 900 பாய்ஸ்ல 70% வந்து தேர்ச்சி பெற்றாங்க, பாஸ். ஆனா கேட்கறது ஃபெயில கேட்கறாங்க. அப்ப 900 பேர்ல 70% பாஸ்னா, 70% மாணவர்கள் வந்து பாஸ்னா, மீதி எத்தனை பர்சன்ட் வந்து ஃபெயிலு? 30% எடுத்தா ஃபெயில் வந்துருமா? பாய்ஸ்ல ஃபெயில கண்டுபிடிச்சலாமா? 30% எடுத்தா 2 கேன்சல் பண்ணுங்க. 30 × 9 270ங்கிறது என்ன? பாய்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க. அதுமே கேர்ள்ஸ்ல மொத்தம் 600 பேர் இருக்காங்களா அந்த கிளாஸ்ல, மொத்தம் அந்த கிளாஸ் மொத்தமா அதுல 85% வந்து பாஸ்ங்கிறாங்க, அப்படிதானே? அப்ப ரிமைனிங் 15% ஃபெயில கண்டுபிடிப்போம், ஏன்னா ஃபெயில் தான் கேட்கறாங்க கீழே கேள்வியில. 2 15 × 6 90. இது வந்து யாரு? கேர்ள்ஸ்ல ஃபெயிலு, இது பாய்ஸ்ல ஃபெயிலு. சரியா? இப்ப பாய்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேரு, கேர்ள்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேரும் கண்டுபிடிச்சாச்சா? இது ரெண்டையும் கூட்டுங்க, 360 வருதா? இந்த 360 என்ன தெரியுமா? பாய்ஸ் கேர்ள்ஸ் மொத்தமா ஃபெயில் ஆனவங்க 360 பேரு. கேள்வி என்ன கேக்குறாங்க? எனில் தேர்ச்சி பெறாத, அதாவது ஃபெயில் ஆனவங்களோட மாணவ மாணவிகளின் சதவீதம் கேக்குறாங்க, எண்ணிக்கை கேட்கல. எண்ணிக்கைனா ஆன்சர் 360 ஆப்ஷன் அடிச்சிடலாமே, எண்ணிக்கை கேட்கல, சதவீதம் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதை அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்குங்க, 360 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்த மாணவ மாணவிகள் எவ்வளவு ஸ்கூல்ல பார்ப்போம். 900 + 600, 900 + 600 எவ்வளோ? 1500 பேர் மொத்தமா இருக்காங்களா? 1500 பேர் மொத்தமா இருக்காங்க. அதுல எத்தனை பேர் ஃபெயிலு? 360 பேர் ஃபெயிலு. இந்த மாதிரி சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா இப்படிதான் பண்ணணும், மொத்தத்தை கீழே போட்டுக்கணும். மொத்தமா எவ்வளவு கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதை கீழே போட்டுக்கணும். அதை யாரை கண்டுபிடிக்கணுமோ, ஃபெயிலானவங்களோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா ஃபெயிலானவங்களோட எண்ணிக்கை மேல போட்டுக்கணும், இன்டு 100 போட்டுங்க. தட்ஸ் ஆல். அப்புறம் 2 0 இப்படி கேன்சல் பண்ணி விட்டுருங்க. 15 அலையே அடிங்க. 15 2 30 60 24 இஸ் த ஆன்சர். So answer is option B, 24% is the answer. 24% is the answer. 24% is the answer. சரியா? அப்ப 900 மாணவர்கள்ல 70% வந்து பாஸ்னா 30% ஃபெயில். 900க்கு 30% எடுத்துறணும், 600க்கு 15% எடுத்துருங்க. ரெண்டையும் கூட்டி 360 மேல போட்டுங்க, மொத்த எண்ணிக்கை கீழே போட்டுங்க, இன்டு 100 போட்டா சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். சரியா? 360 கேட்கலாவீங்க, எத்தனை சதவீதம் கேட்கறாங்க? 24% is the answer. ரைட். அடுத்த क्वेश्चन. Find the HCF of the polynomials x³ plus x² minus x plus 2 and 2x³ minus 5x² plus 5x minus 3. இந்த மாதிரி polynomials கேட்டாங்கன்னா ஒரு சிம்பிள் ரூட் இருக்கு, அது மாதிரி பண்ணுங்க. HCF கேக்குறாங்களா? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் HCF கேட்குறாங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம். எப்படின்னா, 2ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து 2, எக்ஸ் வந்து 2ன்னு எடுத்துக்குவோம். இந்த எக்ஸ் 2 வந்து இங்க 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 எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். சரியா? எக்ஸ் 2 வந்து இங்க ஃபுல்லா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2³ 8, 2² 4 மைனஸ் 2 பிளஸ் 2ன்னு வருதா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 12 வருதா? ஸோ ஒரு நம்பர் 12. அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்பரா மாத்திட்டோம். எக்ஸ் சும்மா 2 என்ன வேணா போடுங்க, எக்ஸ் 2 3, நான் 2 போட்டிருக்கேன். இங்கேயும் எக்ஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? 2³ 8, 8 2 16 மைனஸ் 2² 4, 4 5 20 பிளஸ் I2 10 மைனஸ் 3 என்ன வரும்? மைனஸ் இது 16 பிளஸ் 26, 26 மைனஸ் 23 3 வருது. ஸோ இங்கே 3 வருது. இந்த எக்ஸ் 2ங்கிறத இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 1 12 வருது, இல்லைனா 3 வருது. சரியா? இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 12க்கும் 3க்கும் HCF கண்டுபிடிப்போம். இவங்க இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷன் தான் HCF கேட்குறாங்க. நம்ம எக்ஸ் 2ன்னு சொல்லுவா போட்டுட்டு 12 ஆன்சர் வருதா, 3 ஆன்சர் வருதா? 12க்கும் 3க்கும் மீப்போவா என்ன? 12க்கும் 3க்கும் மீப்போவா என்ன? 3ஆ? 12க்கும் 3க்கும் மீப்போவா என்ன? 3ஆ? அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சரே 3ஆ?
கொஸ்டினுக்கான ஆன்சர் 3, அதாவது எக்ஸ் வந்து 2ன்னு வச்சுக்கிட்டு இந்த 12க்கு 3 HCF எடுத்தா 3 வருது ஆன்சரு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதே எக்ஸ் 2 இங்கே எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எதுக்கு 3 வருது அது ஆன்சர், எதுக்கு 3 வருது அது ஆன்சர். சரியா? அதாவது இந்த சம்மனை வந்து ஈக்குவேஷன்ல இருக்கு, இதை அப்படியே நம்பரா மாத்தி கொஸ்டின் ஆன்சர் நம்பராவே மாத்தி ஆன்சரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்சர் அடிக்க போறோம். இதான் வந்து டெக்னிக். சரியா? எக்ஸ் 2 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் 4 + 2 + 1 5 6 7 வருது. இது ஆன்சர் இல்ல, இது ஆன்சர் இல்ல. இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் 4 -2 -1 4 - 3 4 - 3 1 வருது. இது ஆன்சர் இல்ல, இது ஆன்சர் இல்ல. இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் 4 -2 + 1 4 - 2 எவ்வளோ? 2 2 + 1 3. இதாங்க ஆன்சர். இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் 4 4 + 2 6 6 - 1 5 வருது. ஸோ இது ஆன்சர் இல்ல. சரியா? ஸோ நமக்கு வந்து HCF வந்து 3 வந்திருக்கா, இந்த 3வது ஆப்ஷனுக்கு தான் HCF 3 வருது. அதாவது சப்ஸ்டிட்யூட் பண்ற பட்சத்தில் அந்த 2 x 2 சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப இதுக்கு ஆன்சர் 3 வருதா, இதுக்கான HCF ஆன்சர் 3 3 3 1 தானே, அப்ப ஆன்சர் சி. சரியா? அதாவது இந்த பாலினாமியல் அந்த மாதிரி கொண்டு போய் சால்வ் பண்ணல டைம் இல்ல, டக்குன்னு என்ன பண்ணலாம், x2ங்கறத இங்கே இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு நம்பர் இதுக்கு ஒரு நம்பர் வருமா ஆன்சர் மாதிரி, இப்படி இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிச்சிடுவோம். ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சர் x2ங்கறத ஆப்ஷன்ல தூக்கி போட்டு பார்க்கறப்ப அதே ஆன்சர் எதுக்கு சமமா இருக்கோ அது ஆன்சர். சரியா? சிம்பிள், தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். ஓகே, சோ இந்த சமம் இப்படி போட்டுலாம். அடுத்து x3ன்னு போட்டா சார் போடுங்க, 1 தவிர எல்லாமே போடுங்க. 2 3 4 5 எதை வேணா போடுங்க, அது ஏத்த மாதிரி கீழே ஆன்சர் வந்துடும். சரியா? ஃபைண்ட் தி LCM ஆஃப் 21x²y, அதிகபட்சம் 2ன்னு வச்சே போட்டுருங்க, அதான் ஈஸி. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 21x²y - 35xy² மீப்போமா என்ன? LCM. ஓகே, மீச்சிறு பொது மடங்கு. ஓகே, LCM. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 21க்கும் 35க்கும் என்ன LCM பாருங்க. 21க்கும் 35க்கும் என்ன LCM? 105 வரும்னு நினைக்கிறேன். போட்டு பாருங்க, 105 வரும். சரியா? ஆனா எல்லா ஆப்ஷன்லுமே 105 இருக்கு பாத்தீங்களா? இருக்கிறதுல எது பெரிய நம்பர் பாருங்க. அதாவது LCMனா என்ன பண்ணணும்னா காமனா இருக்கிறத பார்க்கணும், பெருசா இருக்கிறத எழுதிடணும். சரியா? x 105 x², அதாவது x²க்கும் x-க்கும் எது பெருசுனா x², சோ x² எழுதிடுங்க. y-க்கும் y²க்கும் எது பெருசுனா y² எழுதிடுங்க. அவ்வளவுதான். LCMனா இருக்கிறத எல்லாத்தையும் பெருசு எழுதிடணும், எல்லாத்தையும் எழுதணும். சரியா? x² y². So 105 x² y² na option A is the answer. Option A is the answer. Option A is the answer. Okay, pakka. அடுத்த சம் போலாம். The number of correct answers given by x and y in a quiz competition are in the ratio 10:11. If they had scored a total of 84 points, then the points obtained by y is what? ஒரு வினாடி வினா போட்டியில் x மற்றும் y வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்களின் மொத்தமான 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் y பெற்ற புள்ளிகள் எத்தனை? இந்த கேள்வி ரேஷியோல தானே இருக்கு, இதை பாக்ஸ் மெத்தட்ல போடலாம். எப்படின்னா அவர்கள் பெற்ற மொத்தங்கிறது 84ன்னு சொல்றாங்களா, மொத்தம் 84. ரேஷியோவா இருக்கிறப்ப என்ன இருக்கு, 10:11 இருக்கா ரேஷியோவா இருக்கிறப்ப. இந்த ரேஷியோட மொத்தமா பாருங்க ஃபர்ஸ்ட். அதாவது இந்த 10ஐயும் 11ஐயும் கூட்டுங்க, 21 வருமா? அதாவது x 10 y 11ங்கிறது டூப்ளிகேட். நானே ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன், ரேஷியோனாலே எப்பவுமே டூப்ளிகேட்னு சொல்லியிருப்பேன். இந்த x 10ஐயும் y 11ஐயும் கூட்டுங்களே, 21 வருதா? இந்த 21 டூப்ளிகேட் கூடுதல், அதாவது ரெண்டையும் கூட்டின ஆன்சர் தான், ஆனா டூப்ளிகேட் இதுவும். இவங்க ஒரிஜினலா என்ன சொல்றாங்க, 84 தான் ஒரிஜினல், 84 தான் என்னது ஒரிஜினல். அப்பனா 21ங்கிறது 84னா 21ங்கிறது 84னா இவங்க என்ன கேக்குறாங்க, y தானே கேக்குறாங்க. y என்ன 11ங்கிறது 11 தானே y, 11ங்கிறது என்ன? முடிச்சாச்சா? இந்த டூப்ளிகேட்டுக்கு இது ஒரிஜினல்னா இந்த டூப்ளிகேட்டுக்கு என்ன ஒரிஜினல்? முடிச்சலாம்ல? கேட்டாங்க பாக்ஸ் மெத்தட்ல போட்டுலாமே. இப்போ x = என்ன வரும், கிராஸ் 21 கீழே மீதி ரெண்டும் மேல. சரியா? கிராஸ் கீழே. ஸோ 21 84 4 வாட்டி போகும், அடிச்சு பாருங்க 4 வாட்டி. 11 × 4 44 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 44 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி சம்லாம் வந்து பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாம். ஏன்னா இவங்க போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84ன்னு சொல்றாங்களா, அந்த மொத்தத்தை கையில வச்சுக்கோங்க. இங்க ரேஷியோல மொத்தம் எவ்வளவுனா 10 11 கூட்டினா 21. 21ங்கிறது 84னா அந்த y 11ங்கிறது என்ன? முடிஞ்சு போச்சு. சரியா? A heater uses 3 units of electricity in 40 minutes. The number of units it consumes in 2 hours
ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை என்ன? இதுவும் பாக்ஸ் மெத்தட்ல போட்டலாம். பாக்ஸ் மெத்தட்ல போட்டலாம். இங்க பாருங்க, பாக்ஸ் மெத்தட் எதுக்கெல்லாம் போட முடியும்னா, இதுக்கு இதுனா இதுக்கு என்ன, இந்த தோரணையில கேள்வி இருக்கணும். இதுக்கு இதுனா இது என்னப்பா அப்படி ஒரு கேள்வி எந்த டாபிக்ல இருந்தாலும் சரி, டைம் அண்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, சதவீதமா இருந்தாலும் சரி, லாபம் மற்றும் நஷ்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, பாக்ஸ் மெத்தட் தான். சரியா? இந்த கேள்வியும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்க பாருங்க, 3ங்கிறது 40னா அந்த 2 அதான் 40 நிமிஷம்ங்கிறது 3னா 2 மணி நேரங்கிறது என்ன அப்படி மாதிரி இருக்கா? பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. அப்ப பாக்ஸ் மெத்தட்ல போடலாம். கவனிங்க கவனிங்க, 40 நிமிஷத்துல 3 யூனிட் கன்சியூம் ஆகுது அப்படின்னா, 3 அலகுகள் மின்சாரம் பயன்படுகிறது அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு இங்க போட்டலாம். இங்க ஒரே நிமிஷம் இருங்க, இங்க 2 மணி நேரம் போடலாம். ஆனா 2ங்கிறது ஹவர்ஸ்ல இருக்கு, 40ங்கிறது மினிட்ஸ்ல இருக்கு. சரியா? இதான் பிரச்சனை. இப்ப இங்க நம்ம மினிட்ஸை போட்டோம், இங்கிட்டு யூனிட்ஸை போட்டோம். ஓகே, கரெக்ட். இந்த 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட், எத்தனை யூனிட்டுக்கு, அதாவது 2 மணி நேரத்துக்கு எத்தனை யூனிட் வருது? கரெக்ட். ஓகே, ஆனா இங்க 2ன்னு போட முடியாது, ஏன்னா இது மினிட்ஸ்ல இருக்கு, இது அவர்னா அது தப்பா இருக்கும்ல கணக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த 2 மணி நேரத்தையும் மினிட்ஸா மாத்திருங்க. மினிட்ஸா மாத்திருங்க, நிமிடங்களா மாத்துங்க. 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷங்க? 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம்? 120 நிமிடங்களா? 1 மணி நேரத்துக்கு 60னா 2 மணி நேரத்துக்கு 120. ஸோ 120ங்கிறது எக்ஸ்ன்னு போட்டுருங்க. இப்படி இது கரெக்ட், இது கரெக்ட். சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் கீழே, மீதி 2ம் மேல. சரியா? 40 3 வாட்டி போகும், 3 × 3 9. 40 ஸ்ட்ரைட்டா 3 வாட்டி போகும், 3 × 3 9. ஆன்சர் இஸ் 9 யூனிட்ஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன அடுத்து? பாஸ்டா டக்கு 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 டக்குன்னு. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? இதுக்கு பேர் வந்து செயின் ரூல்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு பேர் வந்து செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, m1 d1 h1 by s1 w1 is equal to m2 d2 h2 by s2 w2. அது என்ன சார் mdh sw னா, mனா ஆட்கள், dனா நாட்கள், hனா மணி நேரம், எஸ்னா salary, wனா ஒர்க் செய்யற வேலைங்கிறது w. எஸ்னா salary, wனா ஒர்க். சரியா? ஒண்ணுலாம் என்ன அப்படின்னா, கொஸ்டின்ல முதல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க, இத்தனை ஆட்கள் இத்தனை நாட்கள் இத்தனை மணி நேரம் இத்தனை salary, அதாவது இத்தனை வேலை செஞ்சா இத்தனை salary வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு முதல் லைன்ல கொடுப்பாங்க. அது இல்லாம 1 series அப்படின்னு வச்சுக்கணும். 2வது லைன்ல கொடுப்பாங்க, இத்தனை ஆட்கள் இத்தனை நாட்கள் இத்தனை மணி நேரம் இவ்வளவு வேலை செஞ்சா எவ்வளவு salary சொல்லிட்டு 2வதுல ஒரு ஏதோ ஒன்று கேட்பாங்க, salary ஏதோ ஒன்று கேட்பாங்க. அப்ப 2வது கொடுத்துருக்க எல்லாமே 2 சீரீஸ்னு வச்சுக்குவாங்க. இது வந்து செயின் ரூல். நான் தனியா டாபிக் நான் திரும்ப சொல்றேன். இது அதை என்ன சொல்றது, ஒரு தனி டாபிக். சரியா? அந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஃபேமஸான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுங்க. இப்ப இதுல 5 இருக்குல்ல, ஆனா இதுல அவ்வளவு இது இல்ல. எடுத்துக்காட்டுக்கு மாணவர்கள்னா இது m1ன்னு அர்த்தம். சரியா? 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 448 மீட்டர் நீளமுள்ள இதுல தானே ஓவியம் வரைகிறாங்க. இது ஒர்க்னா w1 அர்த்தம். w1 56 நாள் எடுத்துக்கிறாங்களா, இது d1ன்னு அர்த்தம். சரியா? இதோட இந்த கமான்னு இருக்குல்ல, கமாவோட முதல் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்ல m1 இருக்கு, w1 இருக்கு, d1 இருக்கு. சரி, 2வது ஸ்டேட்மெண்ட்ல 160 மீட்டர் சொல்லியிருக்காங்களே, இது வந்து w2, ஒர்க்னாலே w2. 27 நாட்கள் சொல்றாங்களா, இது வந்து d2. சரியா? மாணவர்களின் எண்ணிக்கை, அதாவது மாணவர்களின் எண்ணிக்கை கேட்கறாங்களா, அப்ப m2 கேட்கறாங்க. மாத்தியாச்சா? அப்படி இப்ப அப்படியே தூக்கிட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இங்க எஸ் இல்ல ஹச் இல்ல, அதை விடுங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். m1 81, m1 இருக்கிறதுல 81 போடுங்க. d1 வந்து 56, d1 இருக்கிறதுல 56 போடுங்க. h1 இல்ல விட்டுருங்க. எஸ் சேலரியை கொடுக்கல, அதுவும் விட்டுருங்க. w1 448 மீட்டரா, கீழே w1 இருக்கிறதுல 448 போடுங்க. இந்த எஸ் இல்ல h இல்ல விட்டுருங்க. சரியா? ஈக்குவல் டு இதுலயும் எஸ் இல்ல h இல்ல விட்டுருங்க. m2 கேட்கறாங்க, அதை m2னே வச்சுக்கோங்க. d2 என்ன 27 நாட்களா, மேல 27ன்னு போடுங்க. w2 என்ன 160, கீழே 160ன்னு போடுங்க. ரைட்டா? கீழே 160ன்னு போடுங்க. அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி விட்டுட்டா 160 இங்க மேல கொண்டு வரலாமா, 27 கீழே வந்துருமா, இங்க இதை தூக்கிடுங்க. சரியா? இதை தூக்கிடுங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்துடும், m2 வந்துடும். ரைட்டா? சரி, ஓகே. 2 80 வாட்டி போகும், 2 224 வாட்டி போகும், 2 40 வாட்டி போகும், 2 112 வாட்டி போகும்.
ரைட் ரைட் ஓகே ஓகே 9 8 ஓகே 3 27 வாட்டி போகும் 3 போகாதா சரி இதை அப்படியே வச்சுக்குவோம் 3 27 வாட்டி போகும் 3 9 வாட்டி போகும் 9 27 3 வாட்டி போகும் 3 27 3 9 9 27 3 வாட்டி போகும் சரி 56 2 வாட்டி போயிடும் போலையே 56 × 2 112 போலையே 2 வந்து 40ல் 2 வாட்டி போகுமா 2 × 3 60 60னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டேன் டைம் இல்லைனால இதை நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணுங்க ஆன்சர் 60 வந்துடும் ஆன்சர் 60 வந்துடும் சரியா ஆன்சர் 60 வந்துடும் ஓகேவாங்க ஸோ ஃபார்முலா அதில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி காட்டிட்டேன் தட்ஸ் ஆல் செயின் ரூல் ரைட்டா Satish Kumar borrowed rupees 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid 79,040 to settle his debit. At what rate of interest he borrowed the money? சதீஷ் குமார் என்பவர் ஒரு கடன் வழக்கு நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார் 4 ஆண்டு கழித்து சதீஷ் குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க ரைட் ஸோ ஓகே தனி வட்டி தானே தனி வட்டினாலே ஃபார்முலா எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் SI is equal to PNR by 100 தனி வட்டினாலே ஃபார்முலா என்னது SI is equal to PNR by 100 ஸோ இங்கே SI கொடுக்கல தனி வட்டி கொடுக்கல ஆனால் இது அசல்னு இது பேர் அசல் தானே ஏன்னா இதை தானே கடனா வாங்குறாரு ஸோ அசல் இதுக்கு பேர் மொத்த தொகை அமௌண்ட்னு சொல்லுவாங்க தனி வட்டியில் ஆரம்ப பணத்துக்கு பேர் அசல் முடிவு பணத்துக்கு பேர் மொத்த தொகை சரியா இப்போ நான் 4 வருஷம் இருக்குல்ல அது வந்து எண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ் வட்டி ஃபார்முலால எண்ணுன்னு அர்த்தம் சரியா ரேட்டு தான் கேட்குறாங்க போல ஆமாம் ரேட்டு தான் என்னன்னு கேட்குறாங்க இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா அசல் இருக்கிறதுல 52,000 போடலாமா எண் இருக்கிறதுல 4 போடலாமா ரேட்டு தானே கேட்குறாங்க ரேட் 6ன்னு வச்சுக்குவோமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு SI இருக்கா SI தான் இங்கே கொடுக்கலையே ஆனால் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் SI வந்துருமா தனி வட்டினா என்னங்க மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா தனி வட்டி தானே இதுலேருந்து இதை கழிச்சா எவ்வளோ 62 72 27,040 வருமா 27,040 வருமா அப்படியே கூட்டி பாருங்க 0 40 9 7 ஆமா 27,040 வரும் சரியா இப்போ இதில் 2 0 கேன்சல் ஆகிடுமா ஓகே இந்த 520 4 கீழே வந்துருமா கேன்சல் பண்ணுறேன் 520 × 4 வந்துருமா இந்த சைடு ரேட்டுன்னு அப்படியே இருக்கும் அப்படியே வச்சுக்கோங்க சரியா 1010 கேன்சலு 1010 கேன்சலு 4ஆல் அடிப்போம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் அடிச்சிடறேன் நீங்கள் பாருங்கள் 6 நாள் 24 7 நாள் 28 6 நாள் 24 சரியா 52ஆலே அடிப்போம் 52 ஒரு வாட்டி போகும் ஓகே ஒரு வாட்டி போகும் 62 62னா 156 வரும் ஆமாம் 156 வரும் 52 3 வாட்டி போகும் 13% இஸ் த ஆன்சர் 13% இஸ் த ஆன்சர் சரியா 13% அடிச்சு பாருங்க ஆன்சர் 13% வரும் ரைட்டா ஒன்றும் இல்லைங்க இந்த மொத்த தொகையும் அசலையும் கழிச்சா தனி வட்டிங்க அது மட்டும் தாங்க இந்த சம்மில் நீங்கள் யோசிக்கணும் மற்றபடி எல்லாமே ஃபார்முலா தூக்கி போட்ட ஆன்சருங்க ஃபார்முலா தூக்கி போட்ட ஆன்சர் ரைட்டாங்க பர்ஃபெக்ட் தனி வட்டி ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி பிரின்சிபலையும் எஸ்ஐயும் ஆட் பண்ணால் அமௌண்ட் வரும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க சரியா தனி வட்டியும் அசலையும் கூட்டினா மொத்த தொகை வரும் இது ஞாபகம் வச்சுங்க இந்த 2 ஃபார்முலா தான் மெயின் தனி வட்டினாலே இந்த 2 ஃபார்முலா தான் மெயின் ரைட்டா அடுத்து கவனிங்க What is the difference in simple interest and compound interest on rupees 15,000 for 2 years at 6% per annum compounded annually? 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க சரியா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு 2 வருஷத்துக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு நானே அடிச்சு துவைச்சிருப்பேன் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் அது என்ன ஷார்ட்கட்னா வித்தியாசம் இஸ் ஈக்குவல் டு PR² by 10,000 இதான் ஷார்ட்கட் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள ஷார்ட்கட்டுக்கு 2 வருஷத்துக்கு என்ன 2 இயர்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா இதான் ஷார்ட்கட் சரியா இதான் ஷார்ட்கட் வித்தியாசம் தான் கேட்குறாங்களா பிரச்சனையே இல்லை அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பீனா அசல் 15,000 அசல் பி கத்துல 15,000 போடுங்க 6% 6 கத்துல 6 போடுங்க 2 6 போட்டுங்க ஏன்னா R² இருக்கு ஃபார்முலால சரியா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் சார் இந்த ஃபார்முலால n எங்க சார் வரும்னு கேட்காதீங்க n வந்து ஃபார்முலால எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம் அதாவது n இருக்குல்ல 2 இயர்ஸ் அதை பயன்படுத்த மாட்டோம்
அப்புறம் என்ன சார் n ஃபார்முலா இல்லைன்னா அப்ப எதுக்கு சார் இந்த n அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. குமார் n 2 இயர்ஸ்னா தான் இந்த ஃபார்முலாங்கிறது கண்டுபிடிக்கிறீங்களா, அதுக்கு தான் n. என்னங்கிறது ஒரு இண்டிகேட்டர், ஆசிட் பேஸ்ல இண்டிகேட்டர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இண்டிகேட்டர். n 2 இயர்ஸ்னா இந்த ஃபார்முலாக்காக தான் n ஃபார்முலால பயன்படுத்த மாட்டோம். அதனால n தேவையில்ல, விட்டுருங்க, இனிமே தேவையில்ல, தூக்கி போட்டுருங்க n, அவ்வளவுதான். அப்ப இந்த n தேவையில்ல, மீதி இந்த 2 நம்பர் தான் இருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரியா? 3 0 3 0 கேன்சல். 15 10 எதால அடிக்கலாங்க, 5ஆல அடிக்கலாமா? 5 3 15, I 2 10, அதுக்கப்புறம் 2ஆல 6 அடிங்க, 3 வாட்டி போகும். 3 × 3 9, 3 × 3 9, 9 × 6 எவ்வளோ? 54. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 54 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? பக்கா பக்கா பக்கா. The principal becomes 22,050 in 2 years at 5% per annum compound interest. Find the principal. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். பிரின்சிபல் பிகம்ஸ். ஓகே, இங்க இந்த சம்ல அசல்ல வந்து கேக்குறாங்க, அமௌண்ட்டை கையில குடுத்துருக்காங்க. அசலை கேக்குறாங்க. என்ன அசலை கேக்குறாங்க, அமௌண்ட்டை கையில குடுத்துருக்காங்க. ஃபார்முலா படி போட்டா கொஞ்சம் கடுப்பா வருமே. நம்ம இந்த மாதிரி கூட்டு வட்டிக்கெல்லாம் பெர்சன்டேஜ் மெத்தட்னு ஒன்று சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கூட்டு வட்டிக்கு அதாவது அசலை எழுதிக்கணும், அப்படியே கூட்டிகிட்டே போனால் நமக்கு மொத்த தொகை கிடைச்சிடும். இங்கே ஆனால் மொத்த தொகை தான் கையில் கொடுத்துருக்காங்க, அசலை வந்து கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் பண்ணுவோம், ஆப்ஷனில் ஏதாவது 2 நம்பர் சூஸ் பண்ணிக்குவோம். 2 நம்பர் ஏதாவது ரவுண்டாக 2 நம்பர் சூஸ் பண்ணிக்குவோம். 19,000 சூஸ் பண்ணிக்குவோம், 20,000 சூஸ் பண்ணிக்குவோம். சரியா? அதுலேயும் 20,000 இன்னும் ரவுண்டாக இருக்குது, அந்த 20,000 நல்லாவே இருக்குது. சரியா? 20,000 சூஸ் பண்ணிக்குவோம், 19,000 சூஸ் பண்ணிக்குவோம். இந்த 20,000 இது ரெண்டுமே அசல்னு நினச்சிக்குவோம். இது ரெண்டுமே அசல், இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு உண்டுன்னு நினச்சிக்குவோம். நினச்சிக்கிட்டு 5% எடுத்து 2 வருஷம் கூட்டுவோம். இப்போ 20,000க்கு 5% எவ்வளோ? 20,000க்கு 10% வந்து 2,000மா? 20,000க்கு 10% 2,000மா? 10% 2,000னா 2,000 பாதியா உடைச்சா 1000 வருமா? அந்த 1000 தானே 5%. கரெக்டா? மைண்ட்லேயே போடுங்க. இப்போ இதை கூட்டினா 21,000 வருமா? இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது பேர் பெர்சன்டேஜ் மெத்தட். நான் போன கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன், பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அதாவது அசல் இப்படி எழுதிக்கணும், அசலுக்கு எத்தனை சதவீதமோ அதை எடுத்து கூட்டணும். 1 வருஷம் முடிஞ்சு, இங்க 2 வருஷம் கேட்குறாங்க. இப்போ 21,000 அசலா மாறிடுச்சு. 21,000க்கு 5% எடுங்க. இப்ப 21,000க்கு 10% என்ன? 2,100 10%. 20,000 ஒரு நம்பருக்கு 10% கண்டுபிடிக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை தூக்கி விட்டா 10%. 21,000 10%, அதாவது 2,100 10%. இதை பாதியா உடைச்சா 1,050 வருமா? இது 5%. அதாவது 5% எடுத்து ஆட் பண்ணிருக்கேன், திரும்ப 5% எடுத்து ஆட் பண்றேன். 2 வருஷம் ஆச்சா? 22,050 வருதா? 22,050 வந்துச்சா? அங்க கூடிய அமௌண்ட் 22,050 தானே? ஆன்சர் 20,000 தான். போங்க. சரியா? ஆப்ஷன் டி தான். சார் என்ன சார் பிளான் பண்ணி போட்டீங்களா? இல்லைங்க, இது 4ல் எதை போடலான்னு கொஞ்சம் யோசிங்க, நீங்களே யோசிங்க. 4ல் எதை போட்டு ஆப்ஷனை வச்சு செக் பண்ண போறோம். நம்ம அதான் சூஸ் பண்ணிட்டோம். இந்த சம்மை அப்படிதான் போட போறேன், நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆப்ஷனை தூக்கி போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். அப்படி 4ல் எதை ஈஸி, எது ஈஸி உங்க கண்ணுக்கு எது தெரியுது? 20,000 தூக்கி போட்டு ஆன்சர் வந்துச்சு. என்ன கேட்குறீங்க? ஆன்சர் வந்துருச்சு, தப்பி தவறி என்ன பண்றது? இப்போ 19,000 ஆன்சர் வராது. 19,000 10% எவ்வளோ? 1,900மா? 1,900 பாதியா பிரிச்சிங்கன்னா 950. 19,950. 19,950க்கு 10% எவ்வளோ? 1,995. இப்ப நீங்க முழுசதா போடணும்னு அவசியம் இல்லை. இங்க கவனிங்களே, 19,000க்கு 5% எடுத்துட்டேன்னா, அதாவது 10% எடுத்து பாதியா பிரிச்சேன்னா 19,950 வருதா? 19,950க்கு 10% எடுத்து பாதியா பிரிச்சா 5% தானே? இப்ப நான் இதை பாதியா 2ஆல டிவைட் பண்ணால ஆன்சர் பாயிண்ட்ல தானே வரும். என் கடைசி 5 இருக்குங்க, ஆன்சர் பாயிண்ட்ல தானே வரும். இப்ப ஆன்சர் இங்க பாயிண்ட்ல தானே வரும். இதான் ஒன்று வரும்ல. அப்ப அமௌண்ட்டும் பாயிண்ட்ல தானே வரும். இங்க ரவுண்டால குடுத்துருக்காங்க, புரியுதா? அங்க ரவுண்டால குடுத்துருக்காங்க. அப்ப 19,000க்கு எப்படி ஆன்சர் பாயிண்ட்ல வருது? அமௌண்ட் தப்பு தானே? அப்படியே தூக்கிடுங்க. 19,000க்கு ஆன்சர் பாயிண்ட்ல வருதுன்னா 19,500ல பாயிண்டோ பாயிண்ட், 18,500ல பாயிண்டோ பாயிண்ட். சரியா? அப்ப ரவுண்டா இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரவுண்டா இருக்கக்கூடிய அசல் தான் வரணும். அப்படிதான் வந்திருக்கு. சரியா? அதனால வந்து அப்படியே போட்டுடலாம். ரைட். Find the difference in SI and CI for P 8,000 or 5% and N 3 years. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க.
அசல் 8000, ஆண்டு வட்டி விகிதம் 5%, n வந்து 3 ஆண்டுகள். சரி, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. n 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு சம் பார்த்தோம், அதோட ஃபார்முலாவை பார்த்துட்டோம். n 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், அது ஆல்ரெடி நான் சொன்னது தான். டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு PR² by 10,000 bracket of 3 plus R by 100. இது வந்து என்னது? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தில் n 3 வருஷத்துக்கான ஃபார்முலா. நான் அடிச்சு துவச்சேன் இந்த ஃபார்முலால போன கிளாஸஸ்ல. அசல் எவ்வளோ? பிரின்சிபல் வந்து 8000மா? 8000 போடுங்க. ரேட் எவ்வளோ? ரேட் 5ஆ? 5 ஸ்கோர் எவ்வளோ? 25 ஸ்ட்ரைட்டாவே 25 போட்டுருங்க. ஏன்னா சும்மா எழுதிட்டு இருக்கலாம், டைம் இல்லை. 10,000 என்ன அது? 3 plus R, திரும்ப R என்ன? 6 கத்துல 5 போடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேங்க, வேற எதுவும் செய்யலைங்க, நான் சப்ஸ்டியூட் தாங்க பண்ணியிருக்கேன். அசலு கத்துல 8000 போட்டேங்க. ரேட் 5%, 5 ஸ்கொயர் 25 போட்டேங்க. தட்ஸ் ஆல்ங்க. 3 பிளஸ் ரேட்டு கத்துல 5 போட்டேங்க. தட்ஸ் ஆல்ங்க. தட்ஸ் ஆல்ங்க. 3 0 3 0 கேன்சல் ஆங்க. 2 அடிங்க. 2 4 வாட்டி போகும், 2 5 வாட்டி போகும், 5 லட்சம் 5 வாட்டி போகும். 5 4 20 வந்துருதுங்க. வெளியில 20 வந்துருது. உள்ள பார்ப்போம். இப்படி தள்ளி 20 உள்ள வந்து உள்ள பார்ப்போம். 300, அதாவது 3 × 100 பெருக்கணும்ல, அப்படி பெருக்கணும்ல, தெரியும்ல. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 300 + 5 305/100 வருது. 305/100 வருது. சரியா? 20 5 வாட்டி போகும். 200ல, அதான் 20 100ல 5 வாட்டி போகும். 5 305ல 61 வாட்டி போகும். நீங்க பொறுமையா அடிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா அடிச்சு, நீங்க பொறுமையா அடிச்சு பாருங்க. ரெண்டையும் பெருக்கணும். பிராக்கெட்னா என்ன? பெருக்கணும்னு அர்த்தம். 20 100ல 5 வாட்டி போகுமா? 5 305ல 61 வாட்டி போயிடும். ஆன்சர் 61. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சரியா? அப்ப என்ன 2 வருஷத்துக்கும் ஃபார்முலா போட்டு ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். என்ன 3 வருஷத்துக்கும் உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். சரியா? கிளியரா? எஸ்ஐ பார்த்துட்டோம், சிஐ பார்த்துட்டோம். வெரைட்டியா இருக்கு பாருங்க. பெர்சன்டேஜ் இருக்கு, வெரைட்டியா இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சு, பார்த்தோம். வெரைட்டி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 12வது சம் லாஸ்ட் சம்னு வச்சு நம்ம நிப்பாட்டிடுவோம். சரியா? 12வது சம் வரைக்கும் பார்த்துட்டோம். அப்படின்னு அடுத்த செட் ஒரு 12 சம் இருக்குல்ல, அதாவது 25 13 சம் இருக்கா, அது அப்படியே நம்ம செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரியா? இங்க பாருங்க, ஏரியா ஆஃப் வால்யூம். இப்ப இந்த ஒரு பார்ட் பார்த்தாலே தனி வட்டி பார்த்துட்டோம், சதவீதம் பார்த்துட்டோம், என்ன சிம்பிளிஃபிகேஷன் டைப் பார்த்துட்டோம், HCF LCM டைப் பார்த்துட்டோம், அப்படியே பார்த்துட்டோம். நான் 25 எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அடுத்த டைப்ல தான் இந்த ட்ரையாங்குலர் மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கு. ஏஓல ட்ரையாங்குலர் மாதிரி HCF LCM வந்து இந்த நம்பர் சீரிஸ் மாதிரிலாம் இருக்கு. நான் அடுத்த பாட்டு ரொம்ப முக்கியம். இந்த பாட்டை இதை முடிச்சிடுவோம். மைண்ட் செட் ஆயிடுங்க. அடுத்த பாட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். சம்மு. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க. நல்லா இருக்கே. இதுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு? கோளம்னா என்ன? கிரிக்கெட் பால், ஃபுட்பாலு, கால்பந்து, இதெல்லாமே கோளத்துக்கு எடுத்துக்காட்டு. இந்த கோளத்துக்கான வால்யூம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கோளத்துக்கான வால்யூம் ஃபார்முலா வந்து 4/3 πr3. சரியா? இங்க வால்யூம் தேவையில்ல, இருந்தாலும் உங்களுக்காக சொல்லிடுறேன். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 4/3 πr3, அதாவது கன அளவுக்கான ஃபார்முலா. இந்த ஸ்பியருக்கான புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 4 πr². சரியா? 4 πr². இப்போ அதாவது ஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. புறப்பரப்புனா அந்த மேல் பகுதி, அதாவது அந்த ஃபுட்பாலோட மேல் பகுதியோட பரப்பு தான் புறப்பரப்பு. 4 πr². வால்யூம் ஃபார்முலா 4/3 πr3. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நோட் பண்ணிவுங்க. எதுக்கு சொல்றேன்? கோளம், ஸ்பியர். ரைட். இப்ப இங்க நமக்கு வால்யூம் ஃபார்முலா தேவையில்ல, சர்ஃபேஸ் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டா சர்ஃபேஸ் ஏரியா கையில கொடுத்துட்டாங்க. அதாவது 4 πr² அப்படிங்கறதே 154 கையில கொடுத்துட்டாங்க. அதே கையில கொடுத்துட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க? இந்த ஆரம் கேட்பாங்க, ரேடியஸ் என்னன்னு கேட்பாங்க. இங்க வித்தியாசமா விட்டம் கேட்கறாங்க. விட்டம்னா என்ன? 2 மடங்கு ஆரம். விட்டம்னா ஒரு வட்டத்துல என்ன? ஆரமோட 2 பெருக்குனா விட்டம். சரியா? இப்ப ஆரம் கண்டுபிடிக்கணும். 4 × π னா எவ்வளோ? 22/7 இன்டூ r² இஸ் ஈக்குவல் டு 154 போட்டுக்கலாமா? r² இந்த சைடே வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடே இருக்கட்டும். 7 மேலே போயிடும். இந்த 4 22 கீழே வந்துடும். இங்கிட்டு வரப்ப கீழே வந்துடும். சரியா? இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மேலே போகுது, கீழே போடலாம். கொஞ்சம் நல்லா போட்டு பாருங்க. ரைட். இது ரெண்டும் கீழே, இது மேலே. ரைட். ஓகே. நான் என்ன பண்ணுறேன்? 22 154ல் 7 வாட்டி போயிடுங்க. ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டேன். 14 1 14, ஆமாம் 7 வாட்டி போயிடும். சரியா? அப்போ என்ன வருது பாருங்க. இம்ப்ளைஸ் r² இஸ் ஈக்குவல் டு 7 × 7 49/4 வருது. r² வந்து 49/4 வருது.
நமக்கு வேண்டியது ஆர் மட்டும்தான், ஆர் ஸ்கொயர் தேவையில்ல. அப்ப ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ரூட்டா மாறிடுமா? ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ரூட்டா மாறிடுமா? 49க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? 7. கீழே 4க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? 2. அப்ப ஆறு வந்து 7/2ன்னு வந்துருச்சு. ஆறு வந்து என்ன வந்துருச்சு? 7/2 அப்படின்னு வந்துருச்சு. பொறுமையாவே போடுறேன், சரியா? ஸோ இது ரெண்டையும் கீழே கொண்டு வந்துட்டோம், இதை மேலே கொண்டு போயிட்டோம், இதை அடிச்சிட்டேன். 49/4 வருது. ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போறப்ப மேத்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரூட்டா மாறும். மேலேயும் ரூட் எடுக்கணும், கீழே ரூட் எடுக்கணும். 49க்கு ரூட் 7, 4க்கு ரூட் 2. பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட். உடனே இந்த 7/2 அடிக்க தோணும் பாருங்க உங்க எக்ஸாம்ல. பூரி பாதீங்க, 7/2 வந்துருச்சு, அடிச்சிடுறேன், ஆன்சர் வந்துருச்சு, நான் கிளியர் 150. பொறுமை பொறுமை குமார், பொறுமை. இங்க கேட்கறது என்ன? விட்டம் கேட்கறாங்க. 2r ஆன்சர். டயாமீட்டர் கேட்கறாங்க. அப்ப ஆர் என்ன பண்ணும்? 2 × 7/2ன்னு கடைசியா போடணும். இதை போடணும், போடணும், 2 2 அடிக்கணும், 7 டிக் பண்ணணும், 7 ஆன்சர்னு அடிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க 150 எடுத்துருவீங்க, சரியா? அவசரப்படாதீங்க, எக்ஸாம்ல அவசரப்படாதீங்க. ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், அவசரம் வேணாம். குரூப் 1னா தமிழை தவிர ஜிஎஸ் மேத்ஸா இருக்கும், அவசரம் இருக்கக்கூடாது, சரியா? 7 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர், 7 சென்டிமீட்டர். ஓகே, இந்த சம்மோட மொத்தம் ஒரு 12 சம் உங்க கண்ணு முன்னாடி போட்டு காட்டியிருக்கேன். அடுத்த செட் ஆஃப் 12 சம் 13 சம் இருக்குல்ல, அதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு, சரியா? ஒரே செட்டா எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் டைம் உங்களை அந்த டம்ப், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 12 அப்படியே ரொட்டேஷன்ல நம்ம நல்லா மைண்ட்ல ஏத்திக்கணும். ஏன்னா 25 வெரைட்டில, சரியா? ஒன்று காத்திருப்போம், அடுத்ததெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம், சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.